வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் எளிமையான சமையல். ரொம்ப நாளாக பச்சை மொச்சை போட்டு குழம்பு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை மொச்சை நாட்டு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு அருமையான சுவையில். அடுத்து மிளகு தக்காளி ரசம். நேற்றைய ரசம் இன்றைய புது ரசம். அதுக்கு அடுத்து மூக்கடலை சுண்டல். நேற்று சன்னா வச்சேன், கொஞ்சம் மூக்கடலை அதிகமாக இருந்தது எடுத்து வச்சேன். அதை தாளித்தம் செஞ்சு கேரட்டை துருவி போட்டு மாங்காய் பொடி போட்டு ஒரு மசால் சுண்டல் பண்ணிட்டேன். சோயா கொடமிளகா போட்டு ஒரு வறுவல், அதாவது ஃப்ரை. அது வடைச்சட்டி சாதமாக நான் பண்ணிட்டேன். ஏன்னா பச்சை மொச்சை மகனுக்கு பிடிக்காது. சோயா எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காது, எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. அதனால் பச்சை மொச்சை போட்டு வச்ச அன்னைக்கு என்னுடைய மகனுக்கு சோயா கொடமிளகா சாதம், அதை வடைச்சட்டி சாதமாக அந்த கிரேவியை வச்சு கலந்து கொடுத்துட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அந்த கிரேவியை அள்ளி போட்டு சுடு சுட சாதத்தில் கலந்து கொடுத்து சூடாக பரிமாறினா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இந்த சாதம் தான் என்னுடைய மகனுக்கு வச்சேன். ஏன்னா வீட்டில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்காது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கக்கூடிய நிலைமையில தான் இல்லத்தரசிகள்லாம் இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சேன். வடைச்சட்டி சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது அந்த காலத்து பெரியவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஃபில்டர் காஃபி ரகசியம், அது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப அவசியம். பாலை நீங்கள் காய்ச்சிங்க. ஃபில்டர் காஃபி போடுறதா இருந்தால் பாலில் தண்ணி விடாதீங்க. ஏன்னா ஃபில்டர்லேருந்து டிகாஷன் இறங்கும் போது தண்ணி இருக்கும், சரியாக பேலன்ஸ் கொடுக்கும். ஃபில்டர் காஃபி போடும்போது எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை மெம்பரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் போடுங்க. ஒரு ஆளுக்கு 1 ஸ்பூன்னா 3 பேர் இருக்கும்போது 3 ஸ்பூன் போடணும். நீங்கள் அதில் 1 குறைச்சி 2 ஸ்பூன் போட்டு 3 பேருக்கு நீங்கள் அழகாக டிகாஷன் காஃபி கொடுக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக பொடி போட்டு நிறையா தண்ணி விட்டிங்கன்னா டிகாஷன் தண்ணியாக தான் இறங்கும். 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா அதுக்கு டிகாஷன் நம்ம அரை கப்பு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி இறங்கும். டிகாஷன் காஃபி போடும்போது எத்தனை பேருக்கு போடுறோமோ அதை முதல் தீர்மானித்து அத்தனை ஸ்பூன் நம்ம காஃபி தூள் போடணும். 5 பேருக்கு போடணுன்னா கண்டிப்பாக 3 ஸ்பூன் காஃபி தூள் நிறைஞ்சி போடுங்க. அரை கப்புக்கு தண்ணியை நல்லா டம்ளருக்கு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுங்க. நல்ல திக்கான ஃபில்டர் காஃபி உங்களுக்கு கிடைக்கும். ஃபில்டர் காஃபி இறங்கலைன்னா நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அந்த ஃபில்டர் ஆகிற பாத்திரத்தை தண்ணிக்குள்ளே போடுங்க. அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் போயிடும். வரமிளகாவும் இல்லைங்க, பச்சை மிளகாவும் இல்லை. சட்னி கேட்குறாங்க, தேங்காய் சட்னி. தேங்காய் இருக்குது, 1 இருக்குது, 2 இல்லை. என்ன பண்ணுறது, கவலையே விடுங்க. இஞ்சி இருக்கா, தேங்காய்க்கு இஞ்சி போட்டு பொட்டுக்கடலை போடுங்க, உடச்சக்கடலை போடுங்க. இஞ்சியை நல்லா கொஞ்சம் கூடுதலாக வைங்க, காரம் தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி உடச்சக்கடலை போட்டு இஞ்சி போட்டு தேங்காய் போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போடுங்க. தேங்காய் சட்னி நல்ல சுவை கொடுக்கும். எப்போதுமே எல்லா சட்னியிலும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நேரம் கழித்து வரவங்க சட்னி சாப்பிடும்போது நுரைச்சி கெட்டு போயிடும். அதை நம்ம தவிர்க்கலாம். ரயில் சட்னி அரைக்க போகிறீங்களா, ஆளுங்க அதிகமாக வந்துட்டாங்க விருந்தாளிங்கன்னா, நம்ம ரயில் சட்னி அரைக்கும் போது காரத்தை கொஞ்சம் தூக்கலாக வச்சிட்டிங்கன்னா ருசியும் அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சட்னியில் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்தம் செஞ்சு கருவேப்பிலையை வறுத்து அரைச்சி பாருங்களேன், அருமையாக இருக்கும். வரமிளகா பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுன்னு தான் வெறும் வடைச்சட்டியில் வறுத்துட்டு கொஞ்சமாக புளி இஞ்சி சேர்த்துட்டுக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள், கெட்டே போகாது, மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்ல சூப்பரான தூக்கலான மனம் கிடைக்கும். புதினா இலை கூட 1 சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சமையல் வீடியோவோட நிறைய டிப்ஸும் சேர்ந்து வருங்க, தவறாமல் பாருங்கள். நன்றி.